ஐம் அதித்தி. இன்னைக்கு வீடியோல வந்து சென்னை புக் ஃபேர்ல வாங்க வேண்டிய 5 கதை புத்தகங்கள். சென்னை புக் ஃபேர் சீரிஸ் நான் பிளேலிஸ்ட் பண்ணிக்கிருக்கேன். லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். இன்னைக்கு பார்க்க போறது வந்து 5 கதை புத்தகங்கள். நம்ம தமிழ்ல என்னதான் வந்து இலக்கியம், கவிதை தொகுப்புகள் அப்படின்னு ஒரு ஹார்ட்கோர் இலக்கியம் பக்கம் போனாலும், அட் த எண்ட் ஆஃப் தி டே ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னா நம்ம வந்து தாராளமா தமிழ் கதை புத்தகங்கள் பக்கம் போலாம். அப்படி ஒரு வீடியோ தான் அது. நான் சொல்லப்போற முதல் கதை புத்தகம் வந்து என்ன அப்படின்னா, பரமார்த்த குரு கதைகள். ஒரு லூசு குரு. அவருக்கு 5 லூசு சிஷ்யர்கள். 5 லூசு சிஷ்யர்கள் பேர் என்ன அப்படின்னா, மட்டி, மூடன், பேதை, முட்டாள், மிலேச்சன். இந்த 5மே வந்து சினானிமஸ். ஒரே ஒரு அர்த்தத்த தான் சொல்லுது. அந்த அர்த்தம் என்னன்னா லூசு. பரமார்த்த குரு அப்படின்ற அந்த வார்த்தையே வந்து கிட்டத்தட்ட ஒரு அறிவில்லாதவரு அப்படின்ற மீனிங் வர்ற மாதிரி தான் அந்த பேரே அமைச்சிருக்காங்க அப்படின்னும் சொல்றாங்க. இந்த கதைகள் எதை பத்தினது அப்படின்னா, ஒரு குரு, 5 சிஷ்யர்கள். இவங்க யாருக்குமே அறிவு கிடையாது. இவங்க 6 பேர்ல. ஒருத்தனுக்கும் வந்து அதாவது ஒரு ஒரு குரூப் இருக்கிறப்ப ஒருத்தர் ஒரு வகையில டேலண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி இந்த கதையில வந்து ஒருத்தர் ஒரு வகையில லூசு. பட் தே ஆர் ஆல் யுனைட்டட் பை எ காமன் என்ன கிரவுண்ட் அப்படின்னா இக்னரன்ஸ். ஒண்ணுமே தெரியாது அவைங்களுக்கு. அவைங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஃபன்னியான விஷயங்கள், அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்ப, அவங்க என்கவுண்டர் பண்ற சில சம்பவங்கள், அதெல்லாம் தான் இந்த கதைகள். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேனே. இப்ப வந்து குருவும் அந்த 5 சீடர்களும் வந்து ஒரு ஆத்த கடக்கணும் ராத்திரி. கையில நெருப்பு பந்தம்லாம் புடிச்சுக்க போறாய்ங்க. இப்ப ஆத்த கடக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து எப்பிட்றா ஆத்த கடக்கிறது, நீந்தி கடக்கிறது முடிவு பண்ணிட்டாய்ங்க. 6 லூசும் சேர்ந்து. சரி அப்படின்னு நீந்த போறப்ப வந்து அந்த கையில நெருப்பு பந்தம் வச்சிருக்காங்க இல்லைங்களா? இந்த நெருப்பு பந்தத்த வந்து தண்ணீல விட்டு இது பண்ணி பாரு, செக் பண்ணி பாரு நீயு. ஆறு தூங்கிக்கு இருக்கா, முழிச்சுக்கு இருக்கான்னு நம்ம பார்த்துருவோம். ஒருவேளை வந்து 6 தூங்கிக்கு இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து கிராஸ் பண்ணிரலாம். ஒருவேளை 6 முழிச்சுக்கு இருந்துச்சு அப்படின்னா, வெயிட் பண்ணியே கிராஸ் பண்ணணும்னு அவைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராய்ங்க. கையில நெருப்பு பந்தத்த வந்து அந்த ஒரு சீடன் வந்து போய் தண்ணிக்குள்ள முக்குறாரு. நெருப்பு இல்லைங்களா? தண்ணி, ஜில்லு தண்ணி நைட் டைமு. கிஸ்ஸுன்னு சத்தம் வருது. சத்தம் வந்தா, ஐயய்யோ! கார் முழிச்சிருக்கு, கார் முழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அது 6ம் போய் ஓரமா நின்னுக்கு இருக்கும். 6 தூங்கட்டும் நம்மலாம் அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லி அமைதியா எல்லாம் நிக்கிறாய்ங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து, சரி இப்ப போய் விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, அந்த அந்த திருப்பி அதே அடைஞ்சு போயிருக்கு இல்லைங்களா அந்த கட்டை. அந்த கட்டைய வந்து திருப்பி போய் இப்படி தண்ணிக்குள்ள இப்படி முக்கி பார்க்குறாய்ங்க. சத்தம் வரல. ஆமா நெருப்பே இல்லல்ல எப்படி சத்தம் வரும்? சத்தம் வருது. அவரு தூங்கிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஜாலியா நீந்தி கடந்துருது ஆத்த. ஆத்த கடந்ததுக்கு அப்புறமா ஒரு டவுட் வருது குருவுக்கு. ஒருவேளை ஆறு வந்து நம்மள ஏமாத்திருச்சோ! நம்மள யாரோ ஒருத்தர் வந்து ஆறு முழுங்கியிருக்குமோ! அப்படின்னு சொன்னோனே, எண்ணி பார்த்துருவோம், எண்ணி பார்த்துருவோம் அப்படிங்கிறாய்ங்க. நிக்கிறாய்ங்க. இவரு ஒருத்தர் நிக்கிறாரு இங்கிட்டு. எண்றாரு எல்லா பேரையும். அப்ப 5 தானே வரும். 1, 2, 3, 4, 5 அப்படின்னு. இப்படி மாறி மாறி எண்றாங்க. ஐய்யய்யோ! 5 பேர் தான் இருக்கோம். யாரோ ஒருத்தர் 6 அடிச்சுட்டு போயிருச்சு. அப்படியாக்கும், இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லி அழுது குமிக்கிறாய்ங்க. அந்த வழியா வந்து போனவர்ட்ட புலம்புறாய்ங்க. "இங்க பாருங்க இப்படி ஆயிடுச்சுங்க." அப்படி இப்படி இப்படின்ட்டு. அந்த வழியா வந்தவர் வந்து, "ஆஹா! முட்டா பசங்க சிக்கிருக்காய்ங்க. இவங்க வச்சு இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணிற வேண்டியதுதான்." அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்றேன். நீங்க எல்லாரும் போய் ஒண்ணா நில்லுங்க." அப்படின்னு சொல்லி அந்த கட்டைய வச்சு ஒருத்தர் மண்டையில அடிக்கிறாரு. 1, 2, 3 6 பேர் நிக்கிறாங்க. இல்ல 6 பேர் தடவ அடி விழுது. பாத்தீங்களா 6. ஐயோ! நீங்க ரொம்ப நல்லவருங்க. நீங்க தாங்க எங்க டீம்ல இருந்த ஒருத்தர காப்பாத்தி குடுத்துட்டீங்க. உங்களுக்கு நாங்க எப்படி கைமாறு பண்ண போறோம்னே தெரியல அப்படிங்கிறாங்க. இல்ல பரவாயில்லங்க. இது என் கடமை அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சுருட்டிட்டு போயிருது. So this is just a classic example of how the storybook builds up. என்னென்ன விஷயங்கள்லாம் அதுல இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் தான் இது. இத விட பெருத்த சம்பவங்கள்லாம் நெறைய பண்ணியிருப்பாய்ங்க. அதாவது உப்பு இருக்கா அப்படின்னு வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுவாரு ஒருத்தர். உப்பு வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுவாரு. உப்பு வந்து நல்ல உப்பான்னு பார்த்து வாங்கிட்டு வா அப்படிங்கிறப்ப கடையில போய் இந்த சீடர் லூஸ் கேட்கும். நல்ல உப்பு தானே, நல்ல உப்பு தானே, நல்ல உப்பு தான்ப்பா அப்படின்ட்டு. திருப்பி திருப்பி நோண்டி நோண்டி கேட்கவும், நான் வந்து செக் பண்ணி பார்க்க போறேன் உப்ப அப்படின்னோனே கடைக்காரர் கோவத்துல சொல்லுவாரு. ஆமா போய் தண்ணீல கழுவி பாரு. தெரியும் நல்ல உப்பா, கெட்ட உப்பா அப்படின்ட்டு. இது வந்து இதுதான் லாபம். இது கடைசி வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி வேகமா திருன்னு வந்து தண்ணீல வந்து உப்ப கொட்டி கழுவுது. தண்ணீல உப்பு கொட்டுனா கரைஞ்சிரும். வேகமா குருட்ட போய் சொல்லுது. இந்த பையில வச்சுட்டு போகுது. பை காலி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் கரைஞ்சு போச்சு எல்லா உப்பும். போய் சொல்லுது. குருவே இங்க பாருங்க. அவன் நம்மள ஏமாத்தி புட்டான். பாத்தீங்களா? நான் உங்களுக்கு வந்து நல்லதுக்கே காலம் கிடையாது இங்க. பாருங்க அவன் வந்து கெட்ட உப்ப குடுத்ததுனால கரைஞ்சு போச்சு அப்படின்னு அம்மம்மா நான் வேற கடையில போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறு முடிவு பண்ணும். These are just classic examples of how ignorant people are. இவைங்க எல்லாம் சேர்ந்து ஏறத்தாழ குருவ வந்து உசுரோட சமாதியெல்லாம் வேற கட்டுவாய்ங்க. கதையோட முடிவு அப்படித்தான் போகும். ஒண்ணொண்ணு இண்டிவிஜுவல் கதைகள். அந்த அதாவது அந்த மடத்துல இருக்காய்ங்க எல்லாருமே. இவருக்கு வந்து சீடர்கள்னா இந்த 5 டிக்கெட் மட்டும் தான் சீடர்கள். வேற யாரு இவர்ட்டலாம் சீடரா சேருவா? இந்த மாரி 5 தான் சேரணும். இவங்க எல்லாம் ஒண்ணா இருக்கிறாய்ங்க. ஒரு ஒரு இடங்களுக்கும் போறாய்ங்க. சம்பாதிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்றாய்ங்க.
இவர் வந்து அது சொல்ற மாரி, ஆசை சொல்ற மாரி எல்லாம் ட்ரை எல்லாம் பண்ணி பார்ப்பாய்ங்க. ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகாது. லேட்டரா வந்து ஒரு உசுரோடலாம் வச்சு சமாதிலாம் கட்டும் கடைசில. கதை அப்படிதான். அந்த நான் முன்னாடி சொன்ன மாரி கதையோட எண்டிங் வந்து அப்படித்தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த கதையிலருந்து நமக்கு பர்ட்டிகுலரா எந்த ஒரு வேல்யூஸுமே கிடைக்காது. இட்ஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட் பியூர் அண்ட் பியூர் டைம் பாஸ். சில கதைகள்லாம் படிக்கிறப்ப நமக்கே விழுந்து விழுந்து சிரிப்பு வரும். டேய் என்னடா! பிகாஸ் வி டோன்ட் மீட் சச் லூசு பீப்பிள் இன் அவர் டே டு டே லைஃப். நம்ம வந்து நம்ம ஒர்க் பிளேஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். பட் நம்ம லூசு அப்படின்னு நம்மளால இது பண்ண முடியாது இல்லைங்களா? அந்த லூசு கேட்டகரி ஃபிட் பண்றதுக்கான ஒரு கரெக்ட்டான ஆளுங்கன்னா இவங்க தான். லூசுன்னு சொல்றத விட கொஞ்சம் கொஞ்சம் ஐக்யூ கம்மியானவங்க அப்படின்னு சொல்லலாம். ஐக்யூ கம்மியானவங்க அத ஒத்துக்கிட்டா கூட பரவால்ல. இவங்க இது எதுவுமே ஒத்துக்காது. இதுகள பொறுத்தவரைக்கும் இதுக தான் வந்து உலகத்துல அப்படியே டாப் நாட்ச்ல இருக்கிறவைங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் பியூர் அண்ட் பியூர் டைம் பாஸ்னா நீங்க இத படிக்கலாம். பரமத்து குரு கதைகள் வந்து நெறைய ரேட்ஸ்ல இருக்கு. ₹120க்கு நான் ஒண்ணு பார்த்தேன். ₹200க்கு இருக்கு. படக்கதைகள்லாம் இருக்கு. இன்ஃபாக்ட் பட் ஐ டோன்ட் ரெகமெண்ட் பையிங் படக்கதைகள். ஏன்னா படக்கதைகள்ல பாதி பாதி படத்த போட்டிருக்காய்ங்க. விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கதையும் கம்மியா இருக்கு. ஸோ ஐ வுட் சஜெஸ்ட் யூ கோ ஃபார் லைக் இந்த மாதிரி ஒரு மொத்த கதை புக்குக்கே நீங்க போனீங்கன்னா வந்து அது உங்களுக்கு இன்னும் லாபகரமா இருக்கும். குடுக்குற காசுக்கு வொர்த்தா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பியூர் ஃபன். இதுதான் முதல் கதை நான் சொல்றது. 2வது கதை வந்து நம்ம எல்லாருமே சின்ன வயசுல சன் டிவில பார்த்து வளர்ந்த சீரியல்கள்ல ஒண்ணு விக்ரமாதித்தன். ஸோ விக்ரமாதித்தன் அண்ட் வேதாளம் கதைகள். விக்ரமாதித்த மகாராஜா வந்து உஜ்ஜயினிய ஆண்ட ஒரு ராஜா. இந்த இது வந்து என்கிட்ட விலை இருக்கு. இது வந்து நிவேதிதா பதிப்பகம். இதோடைய விலைய வந்து நான் பார்த்து சொல்றேன். இருக்க நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 296 அண்ட் நம்பர் ஆஃப் பேஜஸ் 296 அண்ட் விலை வந்து ₹250. ₹250. இதுல வந்து எத்தனை கதைகள் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 33 கதைகள், பதுமைகள் சொன்ன கதைகள் அப்படின்னு சொல்லி 33 இருக்கு. அது தவிர்த்து வந்து இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள் தனியா இருக்கு. ஸோ 2ம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். விக்ரமாதித்த ராஜா அப்படிங்கிறவர் வந்து உஜ்ஜயினிய ஆண்ட ஒரு ராஜா. அந்த ராஜாவுடைய கதை தான் இது. அந்த ராஜா கிட்ட வந்து ஒரு நாள் ஒரு முனிவர் வந்து சொல்றாரு. ஒரு முருங்க மரத்துல அவர் வந்து ஒரு பெரிய ராஜா. நெறைய நெறைய தேசங்கள் எல்லாம் வென்றிருக்காரு. வீரம், தீரம், தைரியம் எல்லா விஷயங்களுக்குமே அவர் வந்து பேர் போனவரு. அவர்ட்ட வந்து ஒரு தடவ ஒரு முனிவர் வந்து சொல்றாரு. இந்த மாரி ஒரு முருங்க மரத்துல ஒரு வேரம் தலைகீழ தொங்கிட்டு இருக்கு. அத போய் நீங்க எனக்காக கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறாரு. இவரும் சரி அத எடுத்துட்டு வந்தது வந்து சாதாரணமான காரியம் கிடையாது. உங்கள மாரி ஒருத்தர் தான் அத போய் எட்டு வர முடியும் அப்படிங்கிறப்ப இவரும் வந்து சரின்னு கிளம்பி போறாரு. வேதாளத்த வந்து தூக்கி போட்டுறாரு தோள்ல. வேதாளம் இஸ் பிரிட்டி ஹெவியா இருக்கு. தலையில தொங்கிக்கு இருக்கு. அப்ப வேதாளத்த வந்து கூட்டி வந்துக்கு இருக்காரு அங்க இருந்து. வர்றப்ப அந்த வேதாளம் வந்து சரி நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போனோம்ல நான் வந்து உங்களுக்கு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கதை சொல்லுவேன். அந்த கதையோட முடிவுல உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு வந்து நீங்க சரியான பதில் சொன்னீங்க அப்படின்னா, நான் திருப்பி மரத்துக்கே போயிருவேன். தப்பான பதில் சொன்னீங்கன்னா, உங்க தலை வெடிச்சு சிதறிரும். சரி அப்படின்ட்டு இவரும் ஓகேம்பாரு. அது ஒரு ஒரு கதையா சொல்லும். இவருக்கு தான் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தில ஒரு ஒரு கதைக்கும் ஆன்சர் பண்ணிட்டே வருவாரு. இல்ல சில கதைகள்லாம் ரொம்பவே ட்ரிக்கியா இருக்கும். விடையையும் சொல்லணும், லாஜிக்கல் ரீசனையும் சொல்லணும். 2யும் சொன்னா தான் கரெக்ட். இதுல வந்து கடைசி ஒரு கதை கிட்டத்தட்ட ஒரு 24 கதைகள் கிட்ட சொல்லுவாங்க. 24வது கதைக்கு மட்டும் ஒரு ஆன்சரே இருக்காது. ஏன்னா, இந்த கதைய வந்து நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்ல கேட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஒரு நான் ஷார்ட்டா ஒரே வரியில சொல்லிடுறேன். ஒரு ராஜா, ஒரு இளவரசர். காட்டு பக்கம் போய்க்கிருக்காங்க. இந்த நாட்டோட ராணி தவறிட்டாங்க. இளவரசர் வந்து ராஜா கிட்ட சொல்றாரு. இந்த மாரி நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிருங்க அப்படிங்கிறப்ப, சரி ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறமா அவர் ஒத்துக்கிறாரு. சரி நான் ஒத்துக்கிடுறேன் அப்படின்ட்டு. இங்கிட்டு வந்து இன்னொரு நாட்டுல இருந்து தப்பிச்ச ஒரு இளவரசர், ஒரு ராணி. அவங்க வீட்ல இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. தப்பிச்சு வந்துக்கிருக்காய்ங்க அவைங்க. இப்ப இவங்க 2 பேரும் போய்க்கிருக்கப்ப, இவங்க 2 பேரோட காலடி தடங்கள மட்டும் பாக்குறாங்க. அப்ப அந்த இளவரசர் சொல்றாரு. பாருங்க, பாருங்க 2 பெண்களோட காலடி தடங்கள் இருக்கு அப்படின்னு உடனே ஒரு ஐடியா சொல்றாரு. இப்ப பாருங்க சின்ன காலடி தடம் இருக்க பொண்ண நான் கட்டிக்கிறேன். பெரிய காலடி தடம் இருக்க பொண்ணு நீங்க கட்டிக்கிறங்க அப்படின்னு சொல்றாரு அந்த இளவரசர். இவங்களும் ஒத்துக்கிடுறாய்ங்க. 2 பேரையும் பாக்குறாய்ங்க. ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, சின்ன காலடி தடம் இருக்கிறது ராணி. பெரிய காலடி தடம் இருக்கிறது இளவரசி. வாக்கு குடுத்தாச்சு. முன்னாடியே பேசியாச்சு. அதனால மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இளவரசர் வந்து ராணிய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இங்கிட்டு இருக்க ராஜா வந்து இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப வந்து அம்மா, பொண்ணே மாமியார் மருமகள் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்கலாம் பொறக்குது. இவங்க குழந்தைங்களுக்குலாம் என்ன உறவுமுறை வரும்? இது வந்து இந்த புத்தகத்த பொறுத்தவரைக்கும் இந்த புத்தகம் இல்ல. இதோடைய எந்த வெர்ஷன்ஸ்லயுமே ஆன்சர் பண்ணப்படாத கேள்வி இது. இதுக்கு பதிலே கிடையாது. தெரியாது. உங்க யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. நான் அதுல அந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து 4 ஆப்ஷன்ஸ் குடுத்திருந்தேன். 4 ஆப்ஷனுமே ஈக்குவலா டிக்கா இருந்தது. 25% ஒருத்தருக்குமே சொல்லியிருந்தாங்க. சித்தப்பா மக்க, பெரியப்பா மக்க அந்த ரிலேஷன் வருமா? மாமா பையன், அத்தை பையன் ரிலேஷன் வருமா? ஒன்னொன்னுமே டிக்கா இருந்தது ஆக்சுவலி இதுல. சோ இந்த கேள்விக்கு மட்டும் பதில் தெரியாதப்ப விக்ரமாதித்ய ராஜா முழிக்கிறாரு. அப்ப வந்து வேதாளம் தன்னுடைய கதைய சொல்லும். அது வந்து ஒரு கோயில்ல அர்ச்சகரா இருந்திருக்கும். ஒரு தடவ வந்து கோயில்ல பிரசாதத்த மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி திருப்பி கோயில் நடையெல்லாம் அடைச்சாச்சு. போறப்ப வந்து சிவன் வந்து பார்வதிய மடியில உட்காத்தி வச்சு கதை பேசிக்கிருப்பாரு. அது கேட்ட உடனே வந்து வெறும் ஹார்மோன் நின்னு கேட்டுட்டு, ஆனா அவரு வந்து கேட்டு இது பண்ணுவாரு. இந்த சிவபெருமான் வந்து சொல்லுவாரு, "இது பாரு, இது வந்து நீ பார்த்தது உன்னோட இருக்கட்டும். வெளியில யாருக்கும் சொல்லிக்கிருக்காத சரியா?" அப்படின்னோனே ஓகேன்னு மண்டையாடிட்டு போவாரு. பொண்டாட்டி கேட்கிறப்ப வேற வழி இல்லாம பொண்டாட்டி கிட்ட சொல்லிருவாரு.
பெண்களோட வாய் காசிப் ஸ்ப்ரெட் இந்த காலத்துல யார் வாயில தான் காசு வேகமா தான் பரவும். அப்ப வந்து பெண்கள்ட்ட தான் காசு வேகமா பரவும்ன்ற இருந்த காலகட்டம் பொண்டாட்டி போய் ஊர் நடுக்க சொல்லிடுது. சிவபெருமானுக்கு வந்து சாபம் கொடுத்துட்றாரு. நீ வேதாளமா ஒரு மனசுல தூங்கிக்கிற அப்படின்னோடனே, "ஏங்க நான் என் பொண்டாட்டிட்ட தானங்க சொன்னேன். ஏங்க சாபம் குடுக்குறீங்க?" அப்படிங்கிறப்ப, "சரி நீ 2000 வருஷம் தூங்கிக்கிரு. விக்ரமாதித்யராஜன் ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து நீ வீட்டுக்கு கூட்டு போவாரு. அவர் கூட நீ வந்து கொஞ்சம் காலம் தங்கியிரு. அதுவும் சில 1000 வருஷங்களோ என்னமோ இருக்கும். அத்தன காலம் நீ வந்து அவர் கூடயே இரு. அதுக்கப்புறம் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும்" அப்படின்னு. உடனே சொல்லிட்டு வந்து இந்த இன்னொரு விஷயமும் சொல்லுவா. அதாவது உங்கள வந்து ஒரு முனிவர் தானே என்னைய கூட்டு வர சொல்லியிருக்காரு. அவர் வந்து உங்க தலைய வெட்டி ஒரு யாக குண்டத்துல போடப் போறாரு. அது மூலமா வந்து ஒரு 100 அரசர்களோட தலைய வெட்டி அதுல போட்டா, அவர் வந்து ஒரு பெரிய அரசர் ஆக்கலாம்னு அவர்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க யாரோ. 100வது ராஜா நீங்க தான். ஸோ நீங்க வந்து தந்திரமா தப்பிச்சுக்கிருங்க இதுலருந்து. அப்படிங்கிறப்ப விக்ரமாதித்ய வந்து யோசிக்கிறாரு. சரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறப்ப, போன உடனே முனிவர் வந்து குனிஞ்சு நில்லுங்க அப்படிங்கிறாரு. ஐயோ! எனக்கு குனிய தெரியாது. நீங்க குனிஞ்சு காட்டுறீங்களா? அப்படின்னு இவரு குனியறாரு. விக்ரமாதித்ய வந்து வாள் எடுத்து அவர வெட்டிர்றாரு. ஸோ காளி தேவி அவர் முன்னாடி வந்து பிரசன்னமாகுறப்ப என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப நெறைய விஷயங்கள இது பண்றாங்க. இவரு கேட்கிறாரு இவரு. அவங்களும் வந்து "இந்த மாரி நீங்க எனக்கு அருள் ஆசி குடுங்க. என் மக்கள் நல்லா இருக்கணும்." அப்படிலாம் கேட்கிறப்ப, "நீ வந்து உனக்கு எப்பப்ப ஹெல்ப் தேவைப்படுமோ, அப்பப்போ உனக்கு கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிர்றாங்க. இவர் வந்து விக்ரமாதித்ய வந்து வேதாளம் கூடயும் பட்டி அப்படின்னு ஒரு மதிநுட்பமான அமைச்சர் இருப்பார். அவர் கூடயும் நெறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. நெறைய பேர கல்யாணம்லாம் பண்ணிருப்பாரு. இது வந்து கைண்ட் ஆஃப் அடல்ட் கன்டென்ட்ஸ் இருக்கும் அங்கங்க. பட் ஒரு சில்ட்ரன்ஸ் வெர்ஷன் அப்படி கூட லைட்டா கொஞ்சம் பார்த்து வாங்கணும். பிகாஸ் அடல்ட் கன்டென்ட் இன் த சென்ஸ் நாட் வெரி வல்கர் அண்ட் செக்ஸ் கன்டென்ட்லாம் இருக்காது. அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. 2 பேரும் ஜாலியா இருந்தாங்க. குஜல் குஜலா இருந்தாங்க. அந்த மாரிலாம் இருக்கும். பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட் ஃபார் சில்ட்ரனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஃபார் அடல்ட்ஸ் பிரிங் இட் ஆன். ஸோ இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஆண்டுக்கு இருப்பாரு. லேட்டர் ஆன் அவருடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கும் அந்த சிம்மாசனம் இன்னொரு ராஜா கையில கிடைக்கும். அவர் அந்த சிம்மாசனத்துல ஏறி உட்கார போறப்போ ஒரு பொதுமையும் அவருடைய வீரத்த பத்தின ஒரு கதைகள் சொல்லும். ஸோ கடைசியில வந்து அந்த ராஜா அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்தாரா அப்படிங்கிறது அந்த கதை. இப்படித்தான் கிளை கதைகள் இதுக்குள்ள நெஸ்ட் ஆகி எல்லாமே வந்து ஒரே பாயிண்ட்ல கனெக்ட் ஆகும். இது வந்து எப்படின்னா, அந்த முன்னாடி சொன்ன அந்த லூசு பைய கதை மாரி இல்லாம, திஸ் இஸ் ஆக்சுவலி சம்திங் விச் யோசிக்க வைக்கிற கதைகளா இருக்கும். நான் அந்த 24 கதைகள் சொன்னேன் இல்லைங்களா? அந்த 24மே வந்து அந்த கேள்விகளுக்கான பதிலே வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ தட் இஸ் சம்திங் அத வந்து தாராளமா படிக்கலாம். பிளஸ் இந்த ராஜா வந்து அந்த இதுல ஏறி உட்கார்றதுக்கு தகுதியானவரா? அப்படிங்கிறதுக்கு இந்த பதுமைகள்லாம் சொல்லுவேன் இல்லைங்களா? ஏன்னா பதுமைகள்லாம் வந்து இந்த ராஜா வந்து ஏற போறப்பவே வந்து நக்கலா சிரிக்கும். கெ 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 அப்படின்னு. "என்ன சிரிக்கிற?" அப்படின்னு இவர் இந்த ராஜா கேட்கிறப்ப, "இந்த விக்ரமாதித்ய ராஜா பத்தி எனக்கு தெரியுமா? அவரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீங்க வாட்டி ஏற போறீங்க?" அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லும். ஸோ இவரும் எந்த வகையில சம்மந்தப்பட்டவங்க அப்படிங்கிறது கதையோட எண்டிங்ல சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் ஒன் அமேசிங் ரீட் விச் நீங்க வந்து ஒரு நல்ல கதை புக் வேணும். ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஃபன்னாவும் இருக்கணும் அப்படின்னா, இந்த புக்க நீங்க தாராளமா படிச்சு பார்க்கலாம். இதுக்கு நெறைய வெர்ஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலி. இங்கிலீஷ்லயும் இருக்கு. அண்ட் இட் ஹாஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட் இன்டூ மெனி லாங்குவேஜஸ். அந்த கதைகள் மட்டுமே ஒரு புத்தகமாலாம் கிடைக்காது. அந்த 24 கதை மட்டும். அது அல்லாது வந்து இந்த மாதிரி லைக் இது வந்து முழுவதும்னு போட்டிருக்கு. பட் ஐ பிலீவ் இதுவும் சின்ன வெர்ஷன் தான். இத விட பெரிய வெர்ஷன்ஸ் எல்லாம் இந்த புத்தகத்துக்கு இருக்கு. பட் இத விட பெரிய வெர்ஷன்ஸ் கிடைச்சா நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த 2nd புக். நான் 3வது சொல்லப் போற கதை வந்து பஞ்சதந்திர கதைகள். நம்ம சின்ன வயசுல நம்ம எல்லாருமே கேள்விப்படுவோம். பஞ்சதந்திரம் அப்படின்னா வந்து 5 தந்திரங்கள். அதாவது மித்திர பேதம், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை எப்படி வருது, மித்திர லாபம், காக்குலோக்கியம் அதாவது காக்கைகளையும் மாந்தைகளையும் பத்தின கதை. இன்னொரு 2 செக்ஷன். இந்த 5 செக்ஷன் சேர்த்தது தான் வந்து ஒரு தொகுப்பு. இந்த 5 செக்ஷன்லயுமே வந்து இண்டிவிஜுவலா கதைகள் இருக்கும். இது வந்து ஸ்டோரி ஃபேபிள்னு சொல்லுவாங்க. ஃபேபிள் அபௌட் அனிமல்ஸ், ஆல் அபௌட் அனிமல்ஸ். விலங்குகள் மூலமா நம்ம மனுஷங்களுக்கு நல்ல வேல்யூஸ இம்பார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல எழுதப்பட்டது தான் இது. ஒரு ஃப்ரெண்ட் அதாவது இதுல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ப நல்லாவே எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இந்த காலத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹவ் டு அ கெட் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஹவ் டு கீப் அப் தட் குட் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட் கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் அத்து விடுறது வந்து இப்படி இப்படின்னு முன்னாடியே அத்து விட்டுறலாம். பட் ஹவ் லாங் டஸ் இட் டேக் டு பில்ட் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப்? அதெல்லாம் அனிமல்ஸ் மூலமா நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த கதையில இருக்க அனிமல்ஸ் வந்து அந்த சில டிபிக்கல் ட்ரெய்ட்ஸ் இப்ப வந்து ஒரு ஒரு ஓநாய் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு மாரி கன்னிங்னஸ் இருக்கும். நரித்தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு இருக்கும். சிங்கம் அப்படின்னா அது மாரி கர்ஜிக்கும். முயல் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஒரு கியூட்னஸ கொண்டுட்டு வரும். இப்போ நமக்கு அனிமல்ஸோட கேரக்டர்ஸ் நம்ம கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாமே வந்து இந்த கதை புத்தகத்துல இருந்து இந்த வழியா வந்தது தான். ஒரு காக்கா அப்படின்னா, இப்ப கூட நம்ம அந்த காக்கா கத்துனா வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ காக்கா ஏன் கத்துது? அது எப்படி அது கத்துறது வந்து இந்த அனிமல்ஸ்க்கு என்ன வகையில அது இம்பாக்ட் பண்ணுது? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பஞ்சதந்திர கதைகள் வந்து இவ்ளோ பெரிய வெர்ஷன் இருக்கு ஆக்சுவலி. எல்லா கதைகளுமே நிரம்பி. அது வந்து எப்படின்னா நெஸ்டட் ஸ்டோரீஸ். ஒரு கதை,
அதுக்குள்ள இருந்து இன்னொரு கதை அந்த மாதிரி போய்க்கிட்டு இருக்கும். இதோடைய சில வெர்ஷன்ஸ்ல இதோடைய ஸ்டார்ட்டிங்ல வந்து ஹியூமன்ஸ வச்சு, அதுக்கு அடுத்து அனிமல்ஸ் மூலமாவே போற மாரி இருக்கும். சில வெர்ஷன்ஸ்ல வந்து அனிமல்ஸ்ல இருந்து மட்டுமே ஆரம்பிக்கும். வேறு சில வெர்ஷன்ஸ்ல வந்து இந்த 5 செக்ஷன்ஸா இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? பஞ்சதந்திரம், பஞ்சனா 5. ஒரு செக்ஷனுமே வந்து ஒரு விஷயத்த டீல் பண்ணுது. என்ன எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஒன்னொன்னுமே வந்து ஒரு மாரி அட்வென்ச்சராலாம் கொண்டுட்டு போயிருப்பாங்க. ஒரு சில வெர்ஷன்ஸ்ல. ஒரு 4 இந்த 2வது நான் வந்து மித்ரலாபம்னு சொன்னேன் இல்லைங்களா? 4 அனிமல்ஸ் வந்து ஒண்ணு சேர்ந்து ஒரு அட்வென்ச்சரா தாண்டி போகுது அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேர் ஆர் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் அவைலபிள். இந்த பஞ்சதந்திர கதைகள் வந்து ரூ. 150க்கும் இருக்கு. ரூ. 1000க்கும் இருக்கு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அபௌட் வாட் யூ சூஸ் டூ பை. பட் நம்ம வந்து அந்த ஃபுல் ஸ்டோரி புக் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல போர் அடிச்சிரும் நமக்கு. ஸோ இட்ஸ் பெட்டர் இஃப் யூ பை அந்த 200, 250 ரேஞ்ச்ல இருக்கிறத நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, சேம் இந்த மாதிரியே தான். வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் இது வந்து ஒரு மாதிரி அனிமல்ஸ் மூலமாவே போறதுனால, இது வந்து நமக்கு அவ்வளவு ஏதாவது டயர்ட்னஸ் தெரியாது. அவ்வளோ போரிங்காலாம் இருக்காது. பட் நானு இப்போ இப்போ இல்ல ஒரு நான் வந்து ஐ திங்க் when I was 11 நான் வந்து ஒரு பஞ்சதந்திர கதை படிச்சிருக்கேன். ஒரு புக் படிச்சேன். எவ்வளோ பெரிய புக் அது. அதுல வந்து ஒரு மெயில் அடல்ட் கன்டென்ட்லாம் இருந்தது. இந்த வயசுல அதாவது அது இப்ப தெரியுது அது ஒண்ணும் பெரிய அடல்ட் கன்டென்ட் எல்லாம் கிடையாது. அந்த வயசுல எனக்கு அடல்ட் கன்டென்ட். என்னன்னா, ஒரு ஒரு ஆம்பள வந்து திருடுறதுக்காக வருவான் ஒருத்தன். நான் சொன்னேன் இல்லைங்களா, சில வெர்ஷன்ஸ்ல வந்து ஹியூமன்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு திருடுறதுக்காக ஒருத்தன் வருவான். ஒரு பிள்ளைய வந்து காதலிக்கிற மாரி ஏமாத்திருவான். ஏமாத்திட்டு வந்து இவங்க போறப்ப ஒரு ஆறு இருக்கும். கூட்டு போயிருவேன் அந்த பிள்ளைய கூடயே. ஒரு ஆறு இருக்கும். அதான் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைட்ட இருந்து எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு, எல்லாத்தையும் என் தலையில வச்சுட்டு நான் வந்து அக்கறைக்கு போய் வச்சுட்டு வந்துடுறேன். நீ நானும் வந்து ஆனந்தமா நீந்திக்கிட்டே போகலாம் அப்படின்னு இந்த பிள்ளை வந்து போட்டுருக்க ட்ரெஸ் வரைக்கும் ட்ரெஸ் கிஸ் எல்லாத்தையும் வித்துரலாம்ல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கழட்ட வச்சுருவான். இந்த பிள்ளை வந்து அங்கிட்டே உட்காந்துருப்போம். அவர் வருவாரு கூட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த என்ன போர்ஷன் அடல்ட் போர்ஷன்னா வந்து சொல்றதுதான். அவன் வந்து ஆனந்தமா அப்படி போலாம், இப்படி போலாம்ன்னு சொல்லிட்டு. இப்ப வந்து நோ தட் இஸ் நாட் அடல்ட் கன்டென்ட். இப்போ வந்து ஒண்ணுமே கிடையாது. அது தட்ஸ் பூ. அது அதுக்கப்புறம் வந்து ஒரு அனிமல்ஸ் எல்லாம் ஒரு அனிமல் அதாவது ஒரு ஒரு கொக்கு வந்து அந்த பிள்ளைட்ட பேசுற மாரி கதை ஆரம்பிக்கும் அந்த வெர்ஷன்ல. "என்ன மனுஷன நம்பி ஏமாந்துப்புட்டியாக்கும்" அப்படின்ட்டு. "என்ன ஏமாறல அவன் வருவான். அவன் எப்படி வருவான்? அவன் போயிட்டான். அவன் 2 ஆறு தாண்டி போயிட்டான். நீ இன்னும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி அது சொல்ல ஆரம்பிக்கிற மாரி ஒரு வெர்ஷன் வரும். ஸோ திஸ் இஸ் ஒன் வெர்ஷன் ஆஃப் தட். பட் எனக்கு தெரிஞ்சு நெறைய வெர்ஷன்ஸ்ல அடல்ட் கன்டென்ட்லாம் பெருசா கிடையாது. ஸோ குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து இந்த கதை புத்தகத்த தாராளமாவே படிக்கலாம். நான் 4வதா சொல்லப்போற புத்தகம் வந்து 1001 இரவுகள் 1001 நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பெர்ஷியாவ ஆண்ட ஒரு ராஜா வந்து தன்னுடைய மனைவிய வந்து அவர ஏமாத்திருவாரு. இன்ஃபிடெலிட்டி, சீட்டிங். இன்னொருத்தன் கூட இருக்கிறத தெரிஞ்சிரும் அவருக்கு. அதே சமயம் ஒரு பேட் டைம்ல அவரோட அண்ணனையும் அவரோட பொண்டாட்டிய ஏமாத்திட்டு போயிருவாங்க. அப்ப ராஜா என்ன நெனைப்பாரு? ஆல் விமன் ஆர் த சேம். எல்லா விமனுமே வந்து ஏமாத்துறதுக்கு மட்டும் தான் பொறுப்பெடுத்திருக்காய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து இந்த மாரி நான் வந்து ஒரு விஷயம் பண்ண போறேன். பெண்களுக்கு பாடம் புகட்டுறதுக்காக டெய்லி ராத்திரி ஒரு புள்ளைய கட்டி, அந்த புள்ளைய வந்து அடுத்த நாள் காலையில வெட்டி கொன்றுவேன். அது டெய்லி நைட் அது என்னன்னா, ஒரு டெய்லி ராத்திரி ஒரு கன்னி பெண்ண திருமணம் பண்ணி, அடுத்த நாள் காலையில அந்த பொண்ண கொண்டாடுறது. இப்படியே பண்ணிட்டே இருந்தா நாட்டுல எங்கிட்டு பிள்ளைங்க இருக்கும்? எல்லா பிள்ளைங்களுமே வந்து நாட்டுல ஒரு இடத்துல பிள்ளைங்களே இல்ல அப்படின்ற நிலைமை வந்துரும். இந்த இவருக்கு பொண்ணு தேடிட்டு வர பொறுப்பு வந்து ஒரு மந்திரி கிட்ட தான் இருக்கும். மந்திரி வந்து ஒரு பாயிண்ட்ல அ வந்து ஒரு பொண்ணே இல்ல அப்படின்னோனே, மந்திரியோட பொண்ணு சொல்லும். ஷேர்சாதா அப்படின்ற பொண்ணு. "அப்பா நான் போறேன்ப்பா" அப்படின்ட்டு. "அம்மா என்னம்மா பேசுற நீ? அவர் செத்து போயிருவாரு. அடுத்த நாள் காலையில செத்து போயிருவ. நீ உன்னைய எப்படிம்மா அனுப்ப முடியும்?" அப்படிங்கிறப்ப, "இல்லப்பா நான் போறேன்ப்பா. இதுக்கு ஒரு முடிவு கட்டி தானப்பா ஆகணும். இந்த மாரி முட்டாள்தனத்த நம்ம எப்படிப்பா சப்போர்ட் பண்ண முடியும்?" அப்படிங்கிறப்ப, "சரி, சரிம்மா. நீ வந்து போ" அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கனத்த மனசோட ஒத்துக்குவாரு. அந்த பிள்ளை வந்து அந்த தங்கச்சிய கூப்பிட்டு சொல்லும். இந்த மாரி வந்து, "அ நீ வந்து என்ன பண்ணு, ஒரே ஒரு விஷயம் பண்ணு. நீ வந்து நான் ராத்திரியில போவேன்ல, போறப்ப நீ குடு குடு குடுன்னு அழுதுகிட்டே ஓடி வந்து, "அக்கா எனக்கு ஒரு கதை சொல்லணும்னு மட்டும் நீ சொல்லு. மிச்சத்த நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு. ராஜு கிட்ட போய் மந்திரி சொல்றாரு. இந்த புள்ள வந்து இந்த மாரி என் புள்ளைய கட்டி வைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்றப்ப, ராஜாவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாரு. "என்னது உங்க புள்ளையவா? சரி அதுக்கப்புறம் உங்க விருப்பம். நீங்க முடிவு பண்ணிட்டீங்களே" அப்படின்ட்டு. கல்யாணம் நடந்துருது. அன்னைக்கு ராத்திரி வந்து தூங்க போறாங்க. தங்கச்சி வந்து சொன்ன மாரியே ஓடி வந்து, "அக்கா, அக்கா நீ சாவ போற அக்கா. எனக்கு ஒரே ஒரு கதை சொல்லுக்கா" அப்படின்னோனே, என் கடைசி ஆசைங்க இது. சரிங்க ராஜா ஒத்துக்கணும் அப்படின்ட்டு ராஜா பாப்போம். ராஜா வந்து சரி போர் அடிக்குது. கதையே கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க அவங்க. இதுதான் முதல் கதை. அடுத்த நாள் காலையில ஆகும். கதை முடியாது. சரி இன்னொரு நாள் உயிரோட இருந்து இந்த கதை முடிவ கேட்டுப்போம். அடுத்த நாள் இப்படியே 1001 நாள் இந்த கதை வந்து தொடரும். அதனால தான் அந்த 1001 இரவுகளுடைய கதை அதுதான். இது வந்து மோஸ்ட்லி நெஸ்டட் ஸ்டோரீஸ் தான். அண்ட் என்ட்ட இருக்க புத்தகத்தோட விலைய சொல்லிர்றேன். இதுல இருக்க பேஜஸ் வந்து 480 பேஜஸ். இதுடைய விலை வந்து முல்லை பதிப்பகம். இது பதிப்பகம். விலை வந்து ₹150.
இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. "ஒரு இரவுக்கு ஒரு கதை வீதம் 1001 இரவுகளுக்கு சொன்ன 1001 கதை." அண்ட் அந்த மாதிரி வந்து நெஸ்டட் ஸ்டோரீஸ் தான் இது. ஒரு கதை, ஒரு கதையோட முடிவு வரப்போறப்ப இன்னொரு கேரக்டர் வந்து, இது இந்த கதை, நான் ஒரு கதை சொல்லட்டுமா? அப்படின்னு சொல்லி அந்த கதைக்குள்ள இருக்க கேரக்டரே ஆரம்பிக்கும். அதாவது முதல் கதையோட முடிவு வந்து நமக்கு 1000வது கதையில தான் தெரியும். அந்த கேரக்டர் திருப்பி 1000வது கதையில தான் வரும். இந்த மாரி நெஸ் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால, ஒரு கட்டத்தில நமக்கே வந்து முதல் கதை என்ன அப்படிங்கிறது டெஃபினட்டா மறந்துரும். பட் ஆன் த ஹோல் ஒரு கதை புத்தகமா பார்க்கிறப்ப, திஸ் இஸ் அன் அமேசிங் புக். இதுல வந்து பெரும்பாலும் யாரு வருவாங்க அப்படின்னா, மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ், பூதம், பிசாசு, மரத்துல தொங்கிக்கு இருக்கவைங்க, இந்த வேதாளம் மாரி கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த புத்தகத்துல வந்து நெறையவே வருவாய்ங்க. மேஜிக்கல் எலிமெண்ட்ஸ் நெறைய இருக்கும். இன்ஃபாக்ட் ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும்ல. இந்த அண்டா காக்கசம், அபு ஹுக்கும் திறந்திரு சீசம் அப்படின்னு ஒரு குகை முன்னாடி நின்னு சொன்னா தொறக்கும். அந்த கதையெல்லாம் வந்து இதுலருந்து வந்ததுதான். இதுடைய ஒரு அதாவது இதுல 1001 கதைகள் இருக்கு இல்லைங்களா? அந்த 1001 கதையில அதோடைய ஒரு கதையும் அடங்கி இருக்கு. அதுடைய தனி வெர்ஷன் தான் நம்ம தனியா ஒரு கதையா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து பல இடங்கள்ல இருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட கதைகள் இது அப்படின்னும் ஒரு தரப்பினர் சொல்றாங்க. பல இடங்கள்ல இருந்து அந்த கதைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு பேக் ஸ்டோரியா மட்டும் அந்த ஷேர்ஸாதா கதைய கொண்டுட்டு வந்திருக்காய்ங்க அப்படின்னும் சொல்றாய்ங்க. இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ப்ராப்பரான இது இல்ல. ஒரு ஒரு வரலாற்று ஆய்வும் நமக்கு ஒரு ஒரு மாரி சொல்லுது. ஸோ நான் இந்த கதையில சொல்ற அந்த 5க்குமே வந்து ப்ராப்பரான ஒரிஜின் இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாரி சொல்றாங்க. ஸோ நம்ம எல்லா ஒரிஜின்ஸையும் நம்ம வந்து ஒரு டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான். எல்லாமே நம்ம கரெக்ட் அப்படின்னு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஒரு பாயிண்ட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ இதுதான் வந்து 4வது புத்தகம். திஸ் டசன்ட் ஹேவ் மச் ஆஃப் அடல்ட் கன்டென்ட்லாம் இதுல கிடையாது. இது வந்து தாராளமா யாருனாலுமே படிக்கலாம். இதுலயும் வந்து பெரிய வெர்ஷன்ஸ் இருக்கு. குட்டி வெர்ஷனும் இருக்கு. பெரிய வெர்ஷன் வந்து ஆஸ் ஆல்வேஸ் ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட். நான் வந்து இந்த சின்ன வெர்ஷன் தான் ரெக்கமெண்ட் பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் அ கதை புக். ஸோ இதுல வந்து இந்த மாதிரி குட்டி வெர்ஷனே நீங்க வந்து தாராளமா வாங்கி படிக்கலாம். எனக்கு இந்த வெர்ஷனே வந்து அங்கங்க லைட்டா என்னடா திருப்பி திருப்பி ஒரே மாதிரி போகுது. ஏன்னா திருப்பி திருப்பி வந்து அந்த பேய் பிசாஸ் அதே வர்றப்ப வந்து ஆக்சுவலி நாட் எக்ஸாக்ட்லி பேய் பிசாஸ் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸே வர்றப்ப வந்து எனக்கு ஒரு மாதிரி லைட்டா போரிங்கா இருந்தது. பட் இட்ஸ் ஓகே. யூ கேன் தேர் இஸ் நோ ஹார்ம் இன் ட்ரையிங். இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து படிக்க வேண்டிய விஷயம். ஸோ அதுல ஒண்ணுதான் இது. இது 4வது. 5வது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை. அக்பர் பீர்பால் ஸ்டோரீஸ். அக்பர் பீர்பால் ஸ்டோரீஸ்ங்கிறது அதாவது பீர்பாலோட சாதுரியம், அக்பர் வந்து பீர்பால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, தன்னுடைய நவரத்னங்கள்ல ஒருத்தரா வந்து எப்படி வச்சாரு, இந்த இந்த சில விஷயங்கள தாண்டி அக்பர் பீர்பால எப்படி மீட் பண்ணாரு அப்படின்ற கதையெல்லாம் நிறைய வெர்ஷன்ஸ்ல இருக்கும். இன்ஃபாக்ட் ஒரு வெர்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பீர்பால் வந்து ஒரு தடவ முதல்ல அக்பரோட அரசவைக்கு போறப்ப அவர் வந்து பயங்கர அறிவாளி அப்படிங்கிறப்ப, சரி ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க எத்தன காக்கா இருக்கு இங்க நம்ம நாட்டுல?" அப்படின்னோனே அவர் வந்து யோசிக்காம 19,000 சில்ற ஏதோ ஒரு நம்பர் சொல்லுவாரு. எப்படி சொல்றீங்க? ஆமாங்க. நீங்க எண்ணி வேணும்னா நீங்க எண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு வேள கம்மி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து சொந்தக்காரங்கள பார்க்க வேற நாட்டுக்கு போயிருக்குன்னு அர்த்தம். ஒரு வேள ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, அது சொந்தக்காரங்க இங்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னோனே, வாவ்! வாட் அ மேன்! வாட் அ பிரில்லியன்ஸ்! அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து, ஆஹா! பரவால்ல. இவன் வந்து எங்க இருந்தாலும் சமாளிச்சு வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இவர ஹையர் பண்ணிக்குவாரு. ஹையர் பண்ணி இவருக்கு கஷ்டமான சூழ்நிலைகள்லலாம் வந்து நெறைய நெறைய கைடன்ஸ் குடுக்குற ஒருத்தரா வருவாரு. கூடிய சீக்கிரமே வந்து தன்னோட அரசவையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு ப்ரமோட்டும் ஆயிடுறாரு. ஆனா வந்து இது ஒரு ஆன் அ சீரியஸ் நோட் இவருடைய அந்த அசுர வளர்ச்சியையும், அந்த ப்ரமோஷன்ஸையும் பிடிக்காத நெறைய பேர் வந்து எதிரா நெறைய சதிகள்லாம் பண்ணியிருப்பாய்ங்க. இவைங்கள அதாவது பீர்பாலுக்கு எகெயின்ஸ்டா. இன்ஃபாக்ட் அவர வந்து கிட்டத்தட்ட அந்த அரசியல்லேருந்தே வெளிய தள்ளுற மாரி ஒரு விஷயம்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் மீறி இவங்க 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி நிலைக்குது? இவங்க 2 பேருடைய அதாவது தி ஃப்ரெண்ட்ஷிப் தட் ஸ்டாண்ட்ஸ் தி டெஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாரி. ஒரு கட்டத்துல ஒரு ராஜா, மந்திரி அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல நண்பர்களா இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே அழகா மாடிஃபை ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நடக்குது? வாட் ஹேப்பன்ஸ் அட் த எண்ட்? இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு மாரி இண்டிவிஜுவல் கதைகளா இருக்கும். ஒரு பிரச்சனை, அத எப்படி வந்து பீர்பால் அவர் தீர்க்கிறாரு அப்படிங்கிறத நேர்த்தியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுலயும் வந்து நெறைய கதைகள் இருக்கு. நெறைய வெர்ஷன்ஸும் இருக்கு. ஒரு வெர்ஷன்லலாம் வந்து ஒரு பாயிண்ட்ல பீர்பால் அக்பர வுட்டுட்டு போயிட்டாரு அப்டின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, அவருக்கு வந்து எதிரிகள் ரொம்ப ஜாஸ்தியாயிருவாங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்டின்னு சொல்லி வந்து பீர்பால் ஒரு கட்டத்துல அவர வுட்டுட்டு போயிட்டாரு அப்டின்னு சொல்லியிருப்பாய்ங்க. அந்த இடத்துக்கு வந்து அக்பரோட பிரதர் இன் லா ஒருத்தர் வந்தாரு. ஹி வாஸ் ஆல்சோ ஈக்வல் இன்டெலிஜென்ட் அப்டிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அ அது வந்து அக்பர் பீர்பால் கதைகள் வந்து இங்கிலீஷ்ல தான் ரொம்பவே பாப்புலரா இருக்கு. அண்ட் தமிழ்லயும் சில வெர்ஷன்ஸ் கிடைக்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாரி படக்கதைகளும் வச்சிருக்காங்க இந்த காலத்துல. ஐ டோன்ட் சேட்லி ஓன் அக்பர் பீர்பால் கதைகள். என்கிட்ட அது கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த புக்ஸ் ஃபார் ஸ்டோரி புக்ஸ் ஃபார் ஆல் ஏஜஸ். ஸோ உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாட் யூ வாண்ட் டு சீ நெக்ஸ்ட் நான் சேனலும் சொல்லுங்க. ஆஸ் ஆல்வேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.